எதுக்குடா வாய மூட சொல்ற? குமாரு கொஞ்சம் பேசாம சும்மா இரு. நீங்க சும்மா இருங்க சித்தப்பா. முன்ன மாதிரி இப்போ இவர் ஒண்ணும் உங்க கண்ட்ரோல் எல்லாம் கிடையாது. இத முதல்ல ஞாபகம் வச்சுக்கிட்டு பேசு. நீ கொஞ்சம் பேசாம தான் இருடா. எல்லாம் பண்ணிட்டு இருக்க நிச்சிருமாப்ல சித்தப்பா தெரியாம. முதல்ல போ சொல்லுங்க. கண்ணு முன்னாடி நிக்க வேணாம் சொல்லுங்க அவங்கிட்ட. டேய் வாய மூடு. நான் பேசிக்கிறேன். கதிரு எதையும் நீ மனசுல வச்சுக்காதப்பா. தயவு செஞ்சு இப்ப கிளம்புப்பா. கதிரு என்னடா பண்ணுவ? ஏய் போடான்றல. என்ன பண்ணுவ மாமா? உங்களுக்காக மாமா. இவனை பார்த்து பயந்தெல்லாம் கிடையாது. நீங்க இன்னைக்கு கடையை திறந்திருக்கீங்க. உங்க கடை முன்னாடி சண்டை போட வேணான்றதுக்காக அமைதியா போறேன். இல்லடா கிழிச்சிருப்பேன். போடான்றல. என்கிட்ட வாங்க நடி பசலியா பேசிக்கிட்டு இருக்க. அவன் என்ன பார்க்க வரது உனக்கு என்னடா பிரச்சனை? நீ எதுக்கு தேவையில்லாம இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? சித்தப்பா, சும்மா இருங்க சித்தப்பா. அவன் இங்க வரக்கூடாது. போடா. மனசு பண்ணி விட்டுருப்பா. அதான் சொல்றாருல உங்க மாமா. போடா. பிரச்சனை வேணாம்ப்பா. டேய் நீ கிளம்பு அப்புறமா வர. ஏய் போடான்றல. போடா. நிச்சிருமாப்ல. போடா. கடை திறக்கும் போது யாரும் வரல, கூப்பிட வந்தவரையும் துரத்தி அமிச்சிட்டிய. இப்ப எதுக்கு இங்க வந்து பிரச்சனை? நம்மளோட ராஜுக்கு கதிர் அடி வாங்கிட்டு வந்தது தெரிஞ்சதான் பயங்கர கோவம் வருதுங்க. வீடு தேடி நேராக அவங்க அம்மா கிட்டேயே சண்டைக்கு போய் அண்ணனை இழுத்து சட்டையை பிடிச்சி அடிக்கிறாங்க. ஏண்டி இப்படி ரவுடித்தனமாக நடந்துக்கிறேங்கிறதுக்கும் உன் பிள்ளைக்கு எவ்வளோ திமிருப்பாரு, எவ்வளோ இருந்தால் என் புருஷனை அடிச்சிருப்பான் அப்படிங்க. ஒரு வழியாக நம்ம பழனி வந்து மன்னிப்பு கேட்குறாருங்க. சரி அப்படின்னு விட்டுட்டு போயிடுறாங்க.